நான் வந்துடுறேன் ஸ்வேதா. ஹலோ கார்த்தி, சொல்லுங்க. ஆனால் கொண்டு அவன் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கான். நம்ம பிளான் பியை ஸ்டார்ட் பண்ணிடு. சரிண்ணே. கேள்வி நாயகம் வரானே, இப்ப என்ன விலங்கத்தோட வரான்னு தெரியலையே. அப்படியே நம்ம இந்த ஃப்ரேமை மேல வச்சோம் வைய, இந்த ஃப்ரேம்ல அப்படி இப்படி வச்சோம் வை, அப்படி எடுக்கலாம். கத்துக்கோ. என்ன சார், தொழில் பக்தி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கு. எனக்கு எப்பவுமே தொழில் பக்தி ரொம்ப ஜாஸ்தி தான். அதுக்கு என்ன இப்போ? ஒன்றும் இல்லை, நீ பாட்டுக்கு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டே இரு, நான் உன் கூட பேசிக்கிட்டே இருக்கேன். ஒன்றும் இல்லை, முன்ன கேட்ட மாதிரியே ஒரு 100 கொஸ்டின் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். 100? நீ போற இடத்துக்குலாம் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். உனக்கு இந்த போட்டோகிராஃபை பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு நான் ப்ரூவ் பண்ணுவேன். எனக்கு இனி தான் வேலை. எப்பா தம்பி, எனக்கு ஏதோ தெரிஞ்சதை வச்சு பொழ போட்டிக்கிட்டு இருக்கேன். என் பொழப்புல மண்ணள்ளி போட்டுறாதப்பா. அப்போ நான் சொல்றதை கேளு. என்ன கேட்கணும்? ஐயோ ஜி, இதெல்லாம் என்னால முடியாது ஜி. அப்போ நீ போற இடத்துக்குலாம் நான் வருவேன், கேள்வியா கேட்பேன். உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு எல்லார்கிட்டயும் போட்டு கொடுப்பேன். சரி, சொல்றது கேக்குறேன். அது மேடம், ஒரு நிமிஷம். என்ன? இல்ல, சாரை நீங்க கிஸ் பண்ற மாதிரி போட்டோ எடுத்தா செம்மையா இருக்கும். அத பெருசு பண்ணி வீட்ல மாட்டலாம்ல. மாமா தோல்ல கை போட்டதுக்கே டீசெண்டா இல்லன்னு சொன்னாரே. எப்பவுமே ரொமான்ஸ்ங்கிறது அப்படிதான் மேடம். முதல்ல வேணா வேணான்னு வாங்க, அப்புறம் ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்க, வேணும் வேணும்னு அடம் பிடிப்பாங்க. யோசிக்காதீங்க மேடம், சாமத்தியா இருக்கும். அதுக்கப்புறம்ல அந்த போட்டோவை பார்க்கும் போதெல்லாம் ரொமான்ஸுக்குள்ள போயிட்டே இருப்பாரு. உங்க 2 பேருக்குள்ள சண்டே வராது மேடம். நிஜமாதான் மேடம், சத்தியமா. சரி, நான் பாத்துக்கிறேன். மாமா? சாரி ஸ்வேதா, அது முக்கியமான ஃபோன். ரெடி மாமா. சார், நீங்க சொன்னது போலதான் எடுக்க போறோம். சந்தோஷம். என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? இதுதான் போட்டோ எடுக்கணும்னு சொன்னியா? ஹலோ சார், இந்த மாதிரி தான் போட்டோ எடுப்பீங்களா? ஐயோ சார், ஏய், இந்த நிமிஷம் வேற எதுவும் உனக்கு முக்கியம் இல்ல. போய் மாமா கோவத்தை சரி பண்ண ஓடு. மாமா மாமா மாமா, ஒரு நிமிஷம். மாமா, அந்த போட்டோகிராஃபர் என்ன டைவர்ட் பண்ணிட்டான் மாமா. நீங்க என் கூட டீசெண்டா ஒரே ஒரு போட்டோ எடுத்துட்டு போயிடுங்க, இல்லைன்னா நமக்குள்ள சண்டைன்னு மத்தவங்க நினைப்பாங்க மாமா. ப்ளீஸ் மாமா, வாங்க. இதை பாரு ஸ்வேதா, நமக்கு என்னைக்குமே ஒரு இங்கீதம் இருக்கணும், நமக்கு ஒரு வரமுறை இருக்கணும். தம்பி தங்கச்சினா இருக்காங்க, அவங்க எல்லாத்துக்கும் நம்ம ஒரு உதாரணமா இருக்கணும். நாமளே இந்த மாதிரிலாம் தப்பு. புரியுது மாமா, ப்ளீஸ் வாங்க. டீசெண்டா ஒரே ஒரு போட்டோ, ஜஸ்ட் 1 போட்டோ. சரி,
நான் கூட கோவப்பட்டு ஒன்று அடிச்சிருக்க கூடாது. சாரி. வா. வா. டீசென்ட் ஆடுங்க. ஆமாங்க சார், டீசெண்டாக தான் எடுக்க போகிறேன். கார்த்தி, என்னண்ணே? ஒரு கதை சொல்லட்டுமா? சொல்லுண்ணே. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு முத்தத்தை கொடுத்து கண்ணத்தை சவக்க வைக்க பார்த்தாங்களாமா. ஆனா முத்தம் கொடுத்தவங்களோட கண்ணமே பலார்னு செவந்துருச்சா. கதை எப்படி இருக்கு? அண்ணே, கதை சூப்பரா இருக்குண்ணே. இன்னும் கண்டினியூ பண்ணுங்க. கண்டினியூ பண்ற. எல்லாமே சரியா நடக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அண்ணனுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் தெரியுதுண்ணா. ஆமாண்ணே, எனக்கும் அதே டவுட் தான். ருத்ராவை சரி பண்றேன்னு கூட்டிட்டு போன அண்ணனுக்கும் இப்போ திரும்ப வந்திருக்க அண்ணனுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியுது. அண்ணா, எனக்கு என்னமோ உங்க நடவடிக்கையை பார்க்குறப்போ என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்கன்னு தோணுது. நம்ம எல்லாருமே வெண்ணிலாக்காக்கு சப்போர்ட்டா தானே இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்போ என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள தம்பி. அது முத்தரசனுக்கு ஏதோ மனசுல கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கான், அவ்வளோதான். இதெல்லாம் போக போக சரியாயிரும். நீங்க சொல்றதுலயே தெரியுது அண்ணன் நார்மலா இல்லைன்னு. சொல்லுங்க அண்ணன், கண்டிப்பா ஏதோ மறைக்கிறீங்க. அது என்னது? அதை சொன்னா நீங்களாம் தாங்கிக்க மாட்டீங்க. தாங்கிக்க முடியாத அளவுக்கு அப்படி என்னென்ன நடந்துச்சு? அண்ணே சொல்லுங்க அண்ணே, அண்ணனுக்கு என்னென்ன நடந்துச்சு? எதா இருந்தாலும் சரி பண்ணிடலாண்ணே. அவன் நிலைமையை பார்த்து என்னாலேயே தாங்கிக்க முடியல. அவனுக்கு நானும் அப்பாவும் ஊருக்கு போய் ஒரு சாமியாரை பார்த்தோம்ல, அவரு ஸ்வேதா ஆளாம். அந்த சாமியாரை வச்சு ஸ்வேதா ஆண்டி அப்பா வசியம் பண்ணிட்டாங்களாம். நம்ம என்ன சொன்னாலும் இனிமே அப்பா கேட்கவே மாட்டாராம். ஸ்வேதா பேச்சு தான் கேட்பாராம். அவங்களதான் கல்யாணம் பண்ணிக்க போறாராம். ஸ்வேதா அந்த அளவுக்கு துணிஞ்சிட்டாளா? அவன் எந்த அளவுக்கு வேணா துணிவா. ஆனால் அவள் தான் பண்ணான்னு ஆதாரமெல்லாம் இல்லை. பார்த்தே இல்லை முத்தரசன் எந்த அளவுக்கு மாறி இருக்கான்னு. ஆனால் பாவம் அவனுக்கு இதெல்லாம் தெரியல. அவங்ககிட்ட போய் ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணேன்னு கேட்டா, எனக்கு என்னடா ஆச்சுன்னு பாவமாக கேட்குறாம்மா. அவன் நிலைமையை பார்த்து என்னால் தாங்கிக்க முடியல. கேக்குற எங்களாலே தாங்கிக்க முடியல. வெண்ணிலா அண்ணி இதை எப்படி தாங்கிப்பாங்க? கண்டிப்பா ஏதோ மிகப்பெரிய தப்பு நடக்க போகுதுன்னு எனக்கு தோணுதுண்ணே. அதெல்லாம் நடக்காது. வெண்ணிலாக்கா நம்புற கடவுள் அவங்களை எப்பவுமே கைவிடவே மாட்டார். அவங்க கிட்ட இருக்கிற நேர்மை இருக்கே, அந்த சக்தி எல்லாம் தீய சக்தியை தகர்த்து எரிஞ்சிரும். கரெக்டாக சொன்னீங்க மாப்பிள்ள தம்பி. ஆமாம், யார் என்ன பண்ணாலும் நமக்கு மேலே ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான். அந்த சக்திக்கு மேலே வேற எந்த சக்தியும் இல்லை. அவன் நம்மளை அது பார்க்கலாம், போய் பார்க்கலாம். கார்த்தி, சீக்கிரம் சொல்லுப்பா. ஏதோ படத்துக்கு போகலான்னு சொன்னேன். எந்த படத்துக்கு போகலாம் சொல்லு. எந்த படத்துக்கு நான் நான் கேட்டேன், நீ என்ன? நான் சொல்றேன் இரு. நீங்க எந்த படத்துக்கு போவீங்கன்னு எனக்கு தெரியும். தியேட்டர்ல கூட்டம் இல்லாத படத்துக்கு போனா நீங்களும் ஜனனியை தனியா உட்காந்துலாம் தானே? அப்படிலாம் இல்ல. நான் வரப்ப நீங்க ஏதோ சீரியஸா பேசிட்டு இருந்தீங்க. இப்ப பேச்ச மாத்தி பேசுறீங்க. ஆனா கண்டிப்பா ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க. என்னன்னு சொல்லுங்க. ஆமாம், ஒரு 2 கிலோ தங்கத்தை எல்லாரும் பேக்கெட்டில் மறைச்சி வச்சிருக்கோம். அதை தான் உங்ககிட்ட மறைக்கிறோம். உங்ககிட்ட போய் நான் என்னத்தமா மறைக்க போகிறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. படத்துக்கு போகலாம்னு கேட்டிருந்தாங்க, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். சரி, நான் விடுங்க.
என்ன தங்கச்சியா நினைச்சா சொல்லுங்க, இல்லனா வேண்டாம். என்னம்மா பொசுக்குன்னு இப்படி கேட்டுட்ட? உன்னை தங்கச்சி நினைக்காமல உனக்கும் முத்தரசனுக்கும் கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக எவ்வளோ தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என் பேர் அண்ணாமலை. பேர்ல மட்டும் இல்ல, குணத்துலயும் நான் மலைதான். ஏன்னா நீ எதுக்கும் கவலைப்படாத, என்னைக்கும் நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன். புரியுதா? உனக்கு எந்த கெடுதலும் நடக்காது. தைரியமா போ. கொஞ்ச நாளாவே ஏதோ கெட்டது நடக்கிற மாதிரி ஒரு பயம் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. ஐயோ என்னம்மா நீ எப்ப பார்த்தாலும் எப்படி நினைச்சிட்டு இதை பாரு. அப்படி எல்லாம் எதுவும் நடக்காது. நீ கும்பிடுற ஆத்தா அவ என்னைக்கு உனக்கு உறுதுணையா இருப்பா. அவ உன்னை எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் கைவிட மாட்டா. தைரியமா போ போ. ஸ்வேதா, உனக்கு சொல்லணுங்கிறதே இல்ல, இருந்தாலும் சொல்றேன். இதுவும் கடந்து போகும். சும்மா இருடி. எனக்கு மாமா அடிச்சது கூட பெருசா தெரியல. அந்த வேஸ்ட் டிக்கெட்டுங்க முன்னாடி என்ன அடிச்சாரு பாரு, அதான் செம்ம கடுப்பா இருக்கு. இனி எல்லாரும் என்ன நக்கலா பாப்பாங்க, கிண்டலா பேசுவாங்க. அதான் என்னால தாங்க முடியல. அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட் வேற இருக்கு. மாமா என் வசியத்துக்கு கட்டுப்பட்டவரா இருந்தா கண்டிப்பா என்ன அடிச்சிருக்க மாட்டாரு. எப்படி என்ன அடிச்சாரு? அந்த குருஜிக்கு போன் பண்ணி கேட்டுக்கோ. சொல்லுங்கம்மா. குருஜி, இத்தனை நாள் மாமா பிரியமா தான் இருந்தாரு. திடீர்னு என்ன இன்னைக்கு அடிச்சிட்டாரு. என்னது? அடிச்சிட்டாரா? அதுக்கு வாய்ப்பே இல்லையம்மா. 100% நீங்க சொல்றது நடந்திருக்காது. இல்ல குருஜி, என்ன நடந்துச்சுன்னா, ஏமா அத்தனை பேருக்கு முன்னால நீங்க அப்படி ஒரு காரியம் செஞ்சது அநாகரிகமா இல்ல? என்னதான் வசியம் செஞ்சிருந்தாலும் அடிப்படை குணங்கிறது எப்பவுமே மாத்த முடியாது. என்னதான் தண்ணீரை வெந்நீரா மாத்தினாலும் அது நெருப்ப அணைக்காமையா இருந்துரும். அந்த தண்ணீருக்கான குணம் ஒருபோதும் மாறாதுமா. இதுவும் அப்படித்தான். அவருக்கு நீங்க செஞ்சது பிடிக்கலன்னு அர்த்தம். ஆமா, நானும் அப்படி பண்ணிருக்க கூடாது. வெண்ணிலாவை வெறுப்பேத்த போய் இப்படி நடந்துருச்சு. பாருமா, நான் அவருக்குள்ள விதைச்சிருக்கிறது மிகப்பெரிய மாற்றம். அதை சீன்றதுங்கிறது தேவையில்லாத விளைவுகளை ஏற்படுத்தும். உங்ககிட்ட நான் சொன்னதை மறந்துடாதீங்க. அவரு ஒரு மண்டலத்துக்கு தான் வசியத்துல இருப்பார். அதுக்குள்ள நீங்க செய்ய வேண்டியதை சாதிக்க வேண்டியதை சாதிச்சுக்கங்க. உங்களோட சுய லாபத்துக்காகவும் அற்ப சந்தோஷத்துக்காகவும் மற்றவங்களை அழ வைக்கிறதுக்காகவும் எதையும் பயன்படுத்திடவே கூடாது. அப்படி பயன்படுத்தினா அப்புறம் நீங்க விபரீதமான விளைவுகளை சந்திச்சு தான் ஆகணும். அதே மாதிரி வெண்ணிலாங்கிற அந்த பொண்ணை சாதாரணமா எடை போட்டுறாதீங்க. அவளுக்குள்ள ஒரு அசாதாரணமான சக்தி இருக்கும். அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் அவ வழியில குறுக்கிடாம இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது, அவளுக்கு நல்லது. உங்களோட நோக்கம் கல்யாணம் ஒண்ணுதான்றது மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சரி குருஜி, புரியுது. என்னடி, என்ன சொன்னார் குருஜி? கூடிய சீக்கிரமே கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பார்க்கணும். இனி என்னோட கவனம் எல்லாம் கல்யாணத்துல மட்டும்தான் இருக்கும். ஸ்வேதா,
பாத்தீங்களா மாமா? இது நான் உங்களுக்காக எடுத்தது. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இத போட்டுக்கிட்டு நாளைக்கு வாங்க மாமா. விசேஷத்துக்கு வர எல்லாரும் அசந்து நிக்க போறாங்க பாருங்க. விசேஷமா? நாளைக்கு என்ன விசேஷம்? பாத்தீங்களா, டோட்டலா நீங்க எல்லாத்தையும் மறந்துடுறீங்க. நாளைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு பத்திரிகை வைக்க போகணும்ல நாம. அதுக்காகத்தான் நான் போய் ஆசையா வாங்கிட்டு வந்தேன். மறந்துட்டீங்களே மாமா? ஒண்ணுல அது எடுத்துப்புன்னு சொன்னியா, மறந்துட்டேன். சாரி. பரவாயில்ல, இதுக்கு போய் எதுக்கு சாரி? மாமா கிட்ட தினம் தினம் ஒரு மாற்றம் தெரியுது. இந்த காப்பியை குடிச்சிட்டு பேசுறதுலயாவது பழைய பேச்சு ரசிப்புத்தன்மை எல்லாம் இருக்கான்னு பாப்போம். நான் இதை போட்டுக்கிறேன். மாமா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. இல்ல, நம்ம கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு. 2 வீட்லயும் சம்மதம் சொல்லியாச்சு. எனக்கும் உங்களுக்கும் சம்மதம். கல்யாண பத்திரிகையும் அடிச்சாச்சு. குலதெய்வம் கோயிலுக்கு எடுத்துட்டு போய் சாமியும் கும்பிட போறோம். ஆனா அதையும் மீறி மனசுக்குள்ள முள்ளு குத்துன மாதிரி ஒரு உறுத்தலும், ஒரு இனம் புரியாத பயமும் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு மாமா. எதுக்கு பயம்? நீ என்ன சின்ன குழந்தையா? இல்ல, இத எப்படி என்னன்னு சொல்றதுன்னு எனக்கே புரியல மாமா. ஆனா பயம் மட்டும் இருக்கு. இப்போ இந்த நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா மனசுக்குள்ள ஒரு அபநம்பிக்கையும் பயமும் இருந்துகிட்டே இருக்கு மாமா. இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காத. பெட்ரு. இல்ல மாமா, எனக்காக ஒரே ஒரு விஷயம் உங்களால செய்ய முடியுமா? என்ன செய்யணும்? என்ன பிரச்சனை வந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அதையெல்லாம் கடந்து எனக்கு தான் தாலி கட்டுவேன்னு சத்தியம் பண்ணி தரீங்களா? இதுல இருந்து என்ன தெரியுது? நல்லது பண்ணா நல்லது நடக்கும், கெட்டது பண்ணா கெட்டது நடக்கும். சரியா? அண்ணி, காஃபியா? இல்ல, குடுங்க. இத முத்து மாமாக்கு எடுத்துட்டு போற. உனக்கு அப்புறமா போட்டு தரேன். நீங்க அண்ணனுக்கு எடுத்துட்டு போறீங்கன்னு தெரிஞ்சுதான் கேட்டேன். போங்க போங்க. என்னோட சம்மதத்தோட தான் பத்திரிக்கை அச்சடிக்கப்பட்டிருக்கு. சரியா? என்னோட சம்மதத்தோட தான் உன் பேரும் என் பேரும் அதில் போட்டிருக்கு. கல்யாண வேலைலாம் இப்போ சுறுசுறுப்பாக போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இப்போ எதுக்கு சத்தியம்? எனக்கு இந்த பிரச்சனை ஏற்பட ஏற்பட என் மேலேயே எனக்கு நம்பிக்கை போய்கிட்டு இருக்கு மாமா. எப்படி இந்த மாற்றம் எனக்குள்ள நடந்ததுன்னே தெரியல. அதனால எனக்காக இந்த சத்தியம் பண்ணுங்க மாமா. என்னோட மன சந்தோஷத்துக்காக பண்ணுங்க. உனக்கு இந்த சத்தியம் இப்போ அவசியம் பட்டுச்சுன்னா பண்ணு. இப்போ என்ன, நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன்னா உன்னோட குழப்பெல்லாம் போய் உன் மனசுல நிம்மதி வந்துடும். அப்படிதானே? பண்ணிட்டா போச்சு.